சண்டே ஈவினிங் 7:30 அது மாதிரி டைமில் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி திருநெல்வேலி ஸ்டேஷனில், அதாவது ஹஸ்பண்ட் வந்து மதுரைக்கு போகணும், அதனால் வந்து நான் வந்து அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7:30 ரேஞ்சில் வந்து திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் பிடிக்கலான்னு அப்படின்னு வந்து நாங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸில் ட்ரெயின் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து 5 மினிட்ஸில் வந்து ட்ரெயின் வந்துடுச்சு. சென்ட்ரல் ட்ரெயின் தான் வந்துச்சு. ஒரே வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. எப்படியோ வந்து பாப்பாவை வச்சுட்டு வந்து எப்படியோ வந்து ட்ரெயின் ஏறியாச்சு. பட் பிகாஸ் வந்து நான் ரஷ் டைமில் வந்து மெயினாக வந்து நாங்கள் ஏற மாட்டோம். பிகாஸ் வந்து பாப்பாவை வச்சுட்டு வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா வந்து அது ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவலாக இருந்தாலும் ரஷ் டைமில் நாங்கள் ஏற மாட்டோம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவங்க சென்ட்ரல் எக்மோரில் வந்து ட்ரெயின் பிடிக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக வந்து நாங்கள் இந்த ட்ரெயினில் வந்து ஏறிட்டோம். அதாவது ஏறுறதுக்கே வந்து இடம் இல்லை. எப்படியோ வந்து பாப்பா வச்சு ஏறியாச்சு. இது மாதிரி வந்து ட்ரெயினில் வந்து ஏன் வந்து இது மாதிரி வந்து கூட்டமாக இருக்கும்போது வந்து நம்ம ஏறுறதுக்கும் வந்து இடம் விட மாட்டாங்க, இறங்குறவங்களும் வந்து சரியாக வந்து இறங்க மாட்டாங்க. அதில் வந்து நடுவில் வந்து சில பேர் வந்து கீழேயே வந்து அப்படியே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏறுறாங்க இறங்குறாங்க அப்படின்ற ஒரு தாட்டே வந்து அவங்களுக்கு இருக்காது. பாருங்கள் இப்போ எவ்வளோ வந்து ட்ரெயின் வந்து கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல. இதில் வந்து பாதி பேர் வந்து கீழேயே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் என்னைக்கினா வந்து ட்ராவல் பண்ணும்போது வந்து இது மாதிரி வந்து உங்களுக்கு கூட்டம் வந்து வந்திருக்கா? மெயினாக வந்து நான் வந்து இப்போது இன்னைக்கு ட்ராவல் பண்ணும்போது வந்து இந்த கூட்டன்றது அதிகம். எப்போனா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வந்து நீங்களும் இது மாதிரி வந்து ட்ரெயினில் வந்து கூட்டமாக இருக்கிறத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் நீங்களும் வந்து எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம்.